கேட்குறீங்களா? பிறருக்கு கெடுதல் மனசார கூட நினைக்கக்கூடாது. சொல்லுவாங்க தெரியுமா ஊரில் பழமொழி, அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் மனசார கூட நினச்சதில்லை அப்படின்ட்டு. அதான் உண்மை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் தான் தேவன் உங்களை என்னையும் படைத்திருக்கிறார். கையை தட்டி. அதனால தான் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தணும். தேவனை நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும். 2 கற்பனை தான் நான் ஏசப்பா. எத்தனை புரியுது? இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மனசளவில் ஒவ்வொருத்தருக்கும் தீமை, தீங்கு, கெடுதல், துரோகம், எரிச்சல், பொறாமை எல்லாத்தையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரதர் சிஸ்டர், ஏசப்பா சொன்னாங்க இல்லையா, விபச்சாரம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு ஒரு ஒரு திருமணமான ஆண், சரிங்களா, தன் மனைவி துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணோட சேர்ந்து அதுக்கு பேர் விபச்சாரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. விபச்சாரம் தான் ஆதியில். ஆனால் அதை விட ஆதியில் இருந்தது எப்படி அப்படின்னா, ஒருத்தன் தான் மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தருடைய மனைவியோ இல்லைன்னா இன்னொரு பெண்ணையோ மனசார அவளோட சேர்ந்தா நல்லா இருக்கும், வாவ் என்ன சூப்பர் பிகர், அவளை அடைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசார இமேஜின் பண்ணாலே அவன் விபச்சாரம் செய்துட்டான் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். இது சத்தியம்னா மனசார ஒருத்தன் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறதும் தப்பு தான். எத்தனை புரியுது? மனசால வாவ் சூப்பர் ரசித்து அந்த அழகை ரசித்து இந்த பொண்ணோட சேர்ந்தா நல்லா இருக்குமே, அப்படி நம்ம ஒய்ஃபை விட இது பெட்டராக இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னு நினைக்கிற போது இருக்கு இல்லையா உணர்வு, அதுவும் இவன்லாம் நல்லா இருக்கானே, இவன் நாசமாக போக மாட்டானா, இவன் தொழில் வீணாக போவாதா, கார் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிடாத, கார் எடுத்துக்கானா கார் அப்படின்னு மனசில் நினைக்கிறோம் இல்லையா. 2 ஒன்று தான். அதனால தான் சொன்னார் அப்பா, நீ மனசால கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது. எத்தனை புரியுது? துரோகம் நினைக்கக்கூடாது, கெடுதல் நினைக்கக்கூடாது. அதனால தான் சொன்னார், இடரல் வருவது அவசியம், இடரல் வரத்தான் செய்யும், ஆனால் யார் மூலமாக வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னார். அதனால உன் கண்ணு இடரல் இருந்தால் பாருங்கள், ஏசப்பா ரொம்ப அன்பான தேவன், அவர்லாம் அவ்வளோ கடுமையான வார்த்தையே வராது அவர் வாயிலேருந்து, கிருபையுள்ள வார்த்தைகள் தான் வருமா, வசன சொல். ஆனால் அவர் சொன்ன சில இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அதில் ஒன்று தான், உன் கண் உனக்கு இடரல் இருந்தால் கண்ணை பிடுங்கி போட்டுன்றார். பிடுங்க சொல்லலை, அந்த அளவுக்கு அந்த மெசேஜ் ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்கிறார். உன் கண் உனக்கு பிரச்சனையாக இருந்தால் பிடுங்கி போட்டுட்டு நீ குருடனா கூட இருந்துக்கோ, ஆனால் உன் கண்ணால் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, துரோகம் நினைக்கக்கூடாது, இடரல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். உன் கை பிறருக்கு இடரல் ஏற்படுத்துன்னா கையை வெட்டி ஒத்த கை உள்ளவனோ கையே இல்லாமல் நீ பரலோகத்துக்கு வந்துடு அப்படின்ற. புரியுதுங்களா? பூமியில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து என் கூட வந்துடு அப்படின்ற. இங்கே என்னடா வாழ்க்கை அப்படின்ற. நல்ல புரிஞ்சுவாங்க, அந்த நல்ல புரிஞ்சுவாங்க. இதில் தெளிவாக இருக்கணும். கையை வெட்டி இந்த பூமியில் வாழணும், கையை தட்டி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் பரலோகம் போகிறது, பரலோகம் நரகம் இந்த 2 தான் மைண்ட் செட்டு. எப்படி ஆகிலும் பரலோகம் போகணும், அதுக்காக தான் பிரதர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அது 2வது. தேவன் அதை சொல்லலை, நீ கையை வெட்டி போட்டு இந்த பூமியில் நல்லவனை வாழணும்னார், கையை தட்டி. இதை யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ செத்து பரலோகம் போயிரு, பரலோகம் 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 எப்படியாவது பரலோகம் எப்படியாவது பரலோகம் அப்படி கிடையாது. பாருங்கள், இந்த பூமியில் வாழணும். அப்போ ஏன் கையை வெட்டணும், கண்ணை வெட்டணும், கழுத்தை வெட்டிட்டு போயிடலாம் ஒரே அடியா. புரியுதுங்களா? எங்க ஏசப்பா சொல்கிறாரு, நீ பிறருக்கு இடரெல்லாம் இருக்க மகனே, அதனால் என்ன பண்ணு, ஒரே அடியாக கழுத்தில் கத்தி வச்சுட்டு அறுத்துட்டு இருக்கிறுன்னு அறுத்துட்டு மேலே வந்துரு, யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு நான் சொன்னார். இல்லை, கண்ணை இடரா இருந்தால் கண்ணை பிடுங்கி போடு, குருடனா கூட நீ வாழுன்னாரு, கையை தட்டி. இந்த பூமியில் வாழணும், அவருடைய பிள்ளையா எப்படி இருந்தவனா பவுல் சொல்கிறார் இல்லையா, பாவிகள் பிரதான பாவி நான், பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். பாவிகளை பிரதான பாவியாக இருந்த என்ன இன்னைக்கு எப்படி மாற்றிட்டாரியா அப்படின்னு இருப்பாருங்க. அந்த வாழ்க்கை வாழணும், அவருக்கு சாட்சியாக வாழணும், அவருடைய பிள்ளையாய் முதிர்ச்சி பெற்று தேவனுடைய புத்திரர்களாய் ஆமே இந்த உலகத்தை ஆளணுங்கிறதான் தேவ சித்தம். சொல்லுங்கள், நான் வாழணுங்கிறதான் தேவ சித்தம். நல்ல பிள்ளையாக வாழணுங்கிறது தேவ சித்தம். சாகிறது தேவ சித்தம் கிடையாது, செத்து பரலோகம் போகிறது தேவ சித்தம் கிடையாது. அது செத்தா போகலாம், புரியுதுங்களா? வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதான் தேவ சித்தம். நீ கண்ணை பிடுங்கி போட்டுட்டு வாழுன்ற, இல்லைன்னா தான் கழுத்தை அறுத்துட்டு வந்துருன்றுவார். இதை தெளிவாக இருக்கணும். பைபிளை பொறுமையாக உட்காந்து தியானிச்சிங்கன்னா நிறைய வெளிப்பாடு கிடைக்கும்.
மோசம் பெறாதீங்க. ஓகே, அதுதான் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். உங்கள் பாதையை வெளிச்சமாக மாற்றிடும். ஓகே, கர்த்தர் நல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?